மூவேந்தர்களை பற்றி கூறும் வட இந்திய கல்வெட்டு. அசோகர் சொல்வது என்ன? இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கிர்னார் பாறை கல்வெட்டு. இந்த கல்வெட்டு அசோகன் பிராமி வடிவத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. முதல்ல இந்த கல்வெட்டோட கல்வெட்டு பாடம் என்னன்னு பார்ப்போம். ஸ்வர்த விஜித்யம்ய தேவனாம்பியச பியதசினோ ராணோ ஏவமபி பிராசந்தியேஷு யதா சோடா பாடா சத்தியபுதோ கேதலபுதோ ஆதம்ப பர்ணி அந்தியகோ யோனராஜா ஹேவாபி அந்தியக ஷாமினோ ராஜானோ ஸ்வஸ்த தேவனாம்பியச பிரியதசினோ ராணோ இத்வே சிகிச்சா கதா மனுஷா சிகிச்சா ஷா பசி சிகிச்சா ஷா ஔஷிதானி ஷா ஷா யானி மனுஷோபதானி ஷா பசோ பகானி ஷா யத்யத் நாஸ்தி ஸ்வஸ்திர ஹாரா பிதானிஷா ரோபா பிதானிஷா முலானிஷா பலானிஷா ஷா யத்யத் நாஸ்தி ஸ்வர்தஹாரா பிதானிஷா ரோபா பிதானி பந்தேஷு கூபா ஷா கானாபிதா விருஷா ஷா ரோபாபிதா பரியோக்கிய பசி மனுஷியானம். இப்போ இந்த கல்வெட்டில் என்ன செய்தி சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். அசோகர் இந்த கல்வெட்டில் தேவனுக்கு பிரியமானவன் என்று குறிப்பிடப்படுகிறார். அவரோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகளிலும் இருவகை சிகிச்சைகள் அளிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. அந்த அண்டை நாடுகளா சோடா என்ற சோழர்களையும் பாடா என்ற பாண்டியர்களையும் கேதலபுதோ என்ற சேரர்களையும் சத்தியபுதோ என்ற அதியமானையும் குறிப்பிடுகிறார். இந்த தமிழ் மன்னர்கள் மட்டுமல்லாமல் அண்டை நாடு என யோனராஜனான அண்டியகோசையும் குறிப்பிட்டிருக்காரு. இங்கே அசோகர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனிதர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், விலங்கினங்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். பழந்தரும் மரங்கள் இல்லாத இடத்துல அது கிடைக்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்து அங்கே நடப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. பசுக்கள் போன்ற உயிரினங்கள் நீர் அருந்த தேவையான நீர்நிலைகளை அமைக்க வேண்டும். இவ்வாறாக மனிதர்களும் விலங்கினங்களும் பரியோக்கியமாக வாழ வேண்டும் என்று அசோகர் குறிப்பிடுகிறார். இந்த கல்வெட்டோட சிறப்புகளை பார்க்கலாம். நம் தமிழ் மன்னர்கள் அசோகர் காலத்திலே சிறப்புற்று விளங்கியிருக்காங்க என்பதை இந்த கல்வெட்டு மூலமா நம்மால தெரிஞ்சுக்க முடிகிறது. மூவேந்தருக்கு இணையாக சதியபுதோ என்று அதியமானோ குறிப்பிடப்பட்டிருப்பது இங்க சிறப்புக்குரிய ஒன்றாகும். இந்த கல்வெட்டையும் சங்க இலக்கியங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது சங்க காலம் என்பது பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கியிருக்கு என்பதை நம்மால தெரிஞ்சுக்க முடியுது. அசோகர் தனது அண்டை நாடுகள் என சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் சதியபுத்திரரை இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறதுனால இங்கே தமிழகத்தில் அசோகராட்சி நடைபெறவில்லை என்பதை தெளிவாக புரிஞ்சிக்க முடிகிறது. இந்த கல்வெட்டோட தொடர்புடைய தமிழ் கல்வெட்டு வீடியோவை நாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ இத்தோட முடியுது. நன்றி, வணக்கம்.